ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜர்தூசி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் நெக்கில் நான் வந்து மாடல் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் இருக்கும். நம்ம வந்து நாட் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் வச்சு நம்ம வந்து நாட் போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஸ்டோனு. இந்த ஸ்டோன் வச்சு ஃபஸ்ட் நம்ம வந்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சென்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட மாடல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வந்து நீடில் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சம்கி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு சம்கி வச்சுட்டு நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி சுற்றி அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி ஒர்க்கு, ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் டிசைன். த்ரெட்டெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா அது வந்து சீக்கிரமாகவே சிக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து சில்க் த்ரெட் வந்து மோஸ்ட்லி ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணும்போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போதே தெரியும். எப்போவுமே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லைனா த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸில் வந்து எப்போவுமே த்ரெட் ஒர்க் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட் வந்து ரொம்ப சிக்கு பிடிக்காது. இல்லைனா பக்கத்தில் நம்ம வந்து பீட் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அது பக்கத்துலலாம் த்ரெட்டு போய் போய் மாட்டும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுனா எதுவுமே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து த்ரெட் ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டர் கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சம்கி வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது. த்ரெட் ஒர்க்னாலே கொஞ்சம் நம்ம மெதுவாக தான் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக நமக்கு வந்து முடியும். இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் டிசைனை வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இனி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இனி நம்ம மீதி பீட்ஸ் ஒர்க்கு, கட் பீட் ஒர்க்கு எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து நெக் ஓரத்தில் 4 லைனுக்கு நம்ம த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். நான் அது கோல்டு கலர் சாரி யூஸ் பண்ணி 4 லேயருக்கு நான் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம மீதி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த ஸ்டோன் ஒர்க்கை சுற்றி நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டிக்கலாம். நான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ரேசிங்கில் நம்ம வந்து எடுத்துருப்போம் எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்ட்டு. அந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ வந்து பார்த்திங்கன்னா B7000 க்ளூ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெட் கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் நெக்லேயும் 4 லைனுக்கு த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். எப்போவும் மாதிரி தான் நெக் லைனில் வந்து ஒரு லேயருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து நெருக்கமாக இருக்கணும், கேப் இல்லாமல் இருக்கணும். நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின்.
ஸ்டோன் செயின் வந்து எப்பவும் மாதிரி தான் 2 ஸ்டோன் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஸ்டோனை ஒட்டிட்டு அது லைட்டாக ட்ரை ஆனதும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணாமல் டைரெக்டாகவே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த லேயர் வந்து சுகர் பீடு. இப்போ வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கிறதுனால நெக் பார்டரில் வந்து சிம்பிளாக அந்த மாதிரி ஒரு 3 லேயருக்கு நம்ம வந்து கொடுத்தாலே போதும். சில பேர் வந்து லோடிங் மட்டுமே கொடுப்பாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுப்பாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க், அதாவது த்ரெட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நெக் ஃபினிஷிங், அந்த நெக் பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கட் பீடு வந்து யூஸ் பண்ண போகிறோம். கட் பீடும் சம்கியும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்கி கொடுத்துட்டு உள் பக்கம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 2 கட் பீடு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். 2 கட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வந்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சம்கி கொடுத்து 2 கட் பீட் கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டே வரணும். இப்போ ஒரு இடத்துல 2 கட் பீடு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல ஒரு கட் பீடு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன அளவில் கொடுக்குறோமோ அதே சேம் அளவு தான் ஃபுல்லாகவே கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும் நமக்கு. எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அடுத்த ஃப்ளவரும் நம்ம முடிச்சிட்டோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைன், அதாவது தண்டு மாதிரி நம்ம வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருப்போம். லீஃபுக்கு வந்து தண்டு வர மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து கட் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். கட் பீட் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கொடி டிசைன் மாதிரி வரும்ல, அதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அது. நான் வந்து கட் பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் சுகர் பீட் கூட கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி அந்த எண்டில் வந்து ஒரு பேர்ல் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லீஃப் வரும். நம்ம கட் பீட் வச்சு பண்ணுறதும் வரும், ஜர்தூசி வச்சு பண்ணுறதும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பீட் வச்சு பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் லீஃப் ஃபில்லிங் எல்லாமே நம்மளோட சேனல் இருக்குது. அதில் வந்து 3 டைப் கிட்ட இருக்குது. அதில் ஒரு டைப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் போர்ஷன் வந்து ஃபில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஹாஃப் போர்ஷன் வந்து ஃபில் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு கட் பீட் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் லாஸ்ட்டு ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லீஃப் ஃபினிஷிங்கே ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துல 3, ஒரு இடத்துல 4 அந்த மாதிரி அன்ஈவனாக எடுக்கக்கூடாது. இனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து ஜர்தூசி வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேஸுக்கு வந்து ஒரு ஜர்தூசி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக எம்போசிங்காக வர மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து ஜர்தூசி கொடுத்துக்கலாம். ஜர்தூசியுமே ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா அன்ஈவனாக இருக்கும், நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. இந்த மாதிரி அந்த குட்டி லீஃபும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சின்ன லீஃப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க லீஃபு, சென்டரில் இருக்க லீஃபில் நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அதே லென்த்து தான் ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும். இப்போ நம்ம வந்து இதுலேயுமே ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 2 சைடுமே ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டரில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டுவேன். நம்ம வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா சென்டரில் நமக்கு கேப் தெரியாது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு சென்டரில் கேப் தெரியும். அந்த கேப்பில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் ஒட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஒரு சைடு வந்து முடிச்சாச்சு. இனி அடுத்த சைடு. ஜர்தூசி எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே மெதுவாக நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும்.
ஒரே சைஸில் இருக்க மாதிரி ஜர்தூசி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஜர்தூசி வச்சோம், நம்ம வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் எண்டு நாட் சேம் அதே நாட் தான். இனி வந்து அந்த கேப் நம்ம இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஜர்கான் ஸ்டோன், நான் வந்து ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 ஜர்கான் ஸ்டோன் நம்ம வந்து வரிசையாக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து என்ன ஃபில் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தோம்ல, அதை சுற்றி நம்ம வந்து ஜர்தூசி ஒர்க் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கண்டினியூஸ் ஜர்தூசி ஒர்க் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றி நம்ம வந்து ஜர்தூசி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றி நம்ம வந்து அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி 3 சுகர் பீட் வச்சு நான் அந்த புட்டாஸ் மாதிரி கொடுத்து அந்த கேப் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் நெக் வந்து பாருங்கள் ரொம்பவே அழகாக முடிச்சிட்டோம். பேக் நெக்கும் இதே சேம் மாடல் தான், ஃபுல்லாகவே இதே கொடி டிசைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து டர்சல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதை வந்து கரெக்டாக அந்த பேக் நெக்கோட சென்டரில் வந்து கொடுத்துருந்தேன். இதே மாதிரி தான் டர்சலும் நம்ம வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வெட்டிங் ப்ளவுஸில் வந்து டர்சலும் இதிலே மேக் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஒர்க்குமே ஃபுல் ஹெவி ஒர்க்கு தான். ஃபுல்லாகவே கொடி டிசைன் தான். அங்கே கொடுத்து அதே மாடல் கொடி டிசைன் தான் ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் நேம் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவில் அதில் சென்டரில் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பீகாக் டிசைன் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பார்டரில் வந்து எந்த டிசைனும் வேண்டாம், பீகாக் மட்டும் வேணும். மற்றபடி மேல் பக்கம் இந்த ரெட் கலர் ஃபுல்லாகவே கொடி டிசைன் வந்து கொடுத்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருந்தோம். நீங்களும் வந்து இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸி மீன்ஸ் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான். வெட்டிங் ப்ளவுஸுக்குலாம் இந்த மாதிரி கொடி டிசைன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching my video.